என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 3 பேரும்? அப்பா 2 பொண்ணுங்களும் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் டைமா என்ன மீன் வைப்பப்பா? அது கனவா. கனவா மீன். நான் இப்போதாங்க இதை பார்க்குறேன்னு சொல்ல போனேன். வீடியோவில் கூட நான் பார்த்தது இல்லை சொல்ல போனேன். எங்கள் வீட்டுக்கார நேற்று சண்டே சர்ச்சி போனப்போ அந்த அண்ணன் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு தெரிஞ்ச அண்ணன். ஆனால் எங்களுக்காக எடுத்து வைக்க சொல்லி எடுத்துகிட்டு வர சொன்னோம். இன்றைக்கி தான் ஃப்ரீயாக இருப்போம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க பாருங்க. அதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. என்னவோ மெரின்ஸ் அப்பாப்பான்ட்டு இருக்கு. என்னன்னு கேளுங்க. கெவிச்சடிக்கும். யாரெல்லாம் அந்த மீன் கனவா மீன் சாப்பிட்ருக்கீங்க, எப்படி இருக்கும் டேஸ்ட்டு, உடம்புக்கு சத்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். எனக்கு க்ளீன் பண்ண கூட தெரியாது. அப்புறம் அந்த அண்ணா சொல்லி கொடுத்துட்டு போயினாங்க மீன் சேல்ஸ் பண்ணுற அண்ணன். மெலன் சாப்பா நல்லா எடுத்து காட்டுங்க, மேலே வச்சுட்டு எடுத்து காட்டுங்க. என்னங்க இப்படி இருக்குது புழு மாதிரி? ஐயோ, சின்ன ஆமைக்குட்டியை பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது. திருப்புங்க திருப்புங்க. யாரெல்லாம் அந்த மீன் பார்த்துருக்கீங்க செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்களேன். எப்படி க்ளீன் பண்ணணும்னு தானே சொல்லி கொடுத்துட்டு போனாங்களா? செய்திருமா உங்களுக்கு? செய்யுங்க பார்ப்போம். பிடிச்சி இழுக்க சொன்னார். பார்த்து மெதுவாக இழுத்தா வந்துடும் சொன்னார். அடுத்தது தூக்கி ஓரத்தில் வைக்க சொன்னார். அடுத்தது என்ன சொன்னார்? உள்ளலாம் இருக்கு, அதை வந்து இப்படி 2 சைடு அமுக்கி அந்த இதை எடுக்க சொன்னார். நீட்டமாக இருக்கிறது இந்த இப்படி இங்கே 2 சைடு கட்டவரில் வச்சு இங்கிட்டும் அங்கிட்டும். ஆமாம் ஆமாம், அங்கிட்டும் கட்டவரில் வச்சுக்கணும், இங்கிட்டும் கட்டவரில் வச்சுக்கணும். ஆமாம் ஆமாம், வரும். அவர் நல்லா நல்லா நகம் வச்சுக்கணும். வெரி குட். அது என்னன்னு காட்டுங்க. அதை வந்து அந்த அண்ணா வந்து மெயினாக பச்சை கிளி, அப்புறம் என்னது பறவைகளுக்கு, சிட்டுக்குருவி, இந்த மாதிரி பறவைகளுக்கு போட சொன்னார். அதே கீழே வச்சிட, பெட்டரமும் வச்சிடாதீங்க, கவிச்சடிக்க போகுது. அப்புறம் வந்து நல்லா தோலை வந்து உரிக்க சொன்னாங்க தானே. பாப்பா எட்டின்னுக்க தண்ணி பட்டுச்சுன்னா கவிச்சடிக்கும். அழகா இங்கேருந்து காட்டுங்க. அழகா வருது பாருங்களேன், சூப்பரா பாருங்களேன் காய்ஸ். யாரெல்லாம் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்களேன். எனக்கு செய்ய தெரியாது. மட்டன் செய்கிற மாதிரி அவிச்சிட்டு செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் டைமாக செஞ்சு பார்க்கலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ அப்லோடு பண்ணுறேன் பாருங்கள். இப்போ மேல் பகுதியில் அழகாக தோல் மாதிரி வந்துடுச்சு பார்த்துங்களேன். வந்துட்டுருக்கு நல்லா சூப்பராக. பாப்பா யூடியூப்பில் பார்த்தேன், அருமையாக உரிச்சாங்க. என்னை அடிக்கிறது பாருங்க, தொட வேண்டான்னு சொன்னேன். தொடலான்னு சொல்லுது. தோலை தூக்கி அப்படி போட்டுட்டு அதை அங்கிட்டு போட்டுருங்க, அப்புறமேல வேணால் கட் பண்ணிக்கலாம். சூப்பர். வள வளன்னு லப்பர் மாதிரி இருக்கும் போலயே. உள்ளே உரிக்கணுமா? உள்ளேயுமா? உள்ளேலாம் கிடையாது. உள்ள அவங்க தீனி தின்னதெல்லாம் இருக்கு பாருங்க. ஆமாம், குடல். இந்த குடல் இல்லை, அவங்க தீனி தின்ன ரால் இருக்கு. ஆமாம். அப்புறம் ஒரு மீன் இருக்கு, மீன் குட்டி இருக்குது பாருங்க. இங்கே இருங்க, கெண்ட குஞ்சி மீன் சேப் மீன். ஐயோ, அப்புறம் என்னென்ன தின்னு இருக்குது? வேற என்ன தின்னு பார்க்கலாங்களா? வேற எதுவும் இல்லை. அப்புறம் வேற எதுவும் தின்னுருக்காங்க. தின்னு செரிமானம் ஆயிடுச்சு. பாருங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாருங்க. இதுதான் கனவா. இப்போ வந்து மண்டே கிளீன் பண்ணணும். அடுத்தது இதுதான் கனவாவோட தோல் பகுதி. இதுதான் நம்ம சாப்பிட்ணும். அப்படியே பீஸ் பீஸாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, நல்லா பீஸாக கறியை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு செய்ய வேண்டியதான். மேல் பகுதியை சுத்தம் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருக்க மறக்காமல் சொல்லுங்கள். தெரிஞ்சவங்க கூட கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சி லைக் பண்ணி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.